அல்லாஹ் சொல்றான், இந்த நோன்பு பிடிச்சி நீங்க அல்லாஹுவை பயப்பட்டு கொள்ளுங்க. அல்லாஹுவை பயப்படுவது தான், அல்லாஹுவை அஞ்சி நடப்பது தான் உலக மறுமையின் வெற்றிக்கான ரகசியம். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. உலகத்திலே இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களின் கஷ்டங்களிலிருந்து வெளியாகும் வாசலை திறந்து தருவான். நினையா பொருட்டில் ரிஸ்க் வழங்குவான். எங்களுடைய காரியத்தை இலகுவாகி தருவான் உலகத்தில். மறுமையில் எங்களுடைய பாவங்களுக்கு அதை என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, அதை பரிகாரமாக ஆக்கி அமைப்பான். ஆகவே குர்ஆன்ல அதிகமான இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஆமனுத்தகுல்லாஹ் ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன? சுருக்கமாக தக்குவா என்றா என்ன? ஏவலை செய்வது, ஏவப்பட்ட விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதெல்லாம் முடியுமோ அதை செய்யணும். தடுக்கப்பட்ட விஷயங்களை முடியுமானத்தை விடுறது, முடியாத செய்யறது. அப்படியா? இல்லை. தடுக்கப்பட்ட விஷயத்துல முடியாதுங்கிற கிடையாது, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும். நிர்பந்த சூழல் வேற, மரணித்து விடுவேன் இது செய்யலாங்கிறது அது அது அதுதான் நிர்பந்தம். அப்படி இல்லாம ஹராமண்டா செய்யக்கூடாது. ஆனால் கடமையாக்கப்பட்ட விஷயத்தில் முடியுமானவர்கள் முடியாதவர்கள் இருப்பாங்க. ஜக்காத் எல்லாருக்கும் கடமை இல்லை, ஹஜ் எல்லாருக்கும் கடமை இல்லை, முடியுமானவங்க தான் செய்யணும். அதான் அதனுடைய அர்த்தம். அதனால தொழுகையை முடியுமானவர்கள் செய்யலாம், முடியாதவர்கள் விடலாம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. தொழுகை எல்லாருக்கும் கடமை. ஆகவே இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் ஆக வேண்டும். அதை நமக்கு நோன்பு பாடமாக கற்றுத்தருகிறது. பகல் நேரத்தில் பசி இருக்கும், பசியை போக்குவதற்கான உணவு இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாது. தாகம் இருக்கும், அதை போக்குவதற்கான பானம் இருக்கும், குடிக்கக்கூடாது. கணவன் மனைவி இருப்பார்கள், நோன்புடைய பகல் நேரத்திலே அவர்கள் சேர்ந்து வாழக்கூடாது. இது நான் டோரை மூணுடா யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த சொல்லப்பட்ட 3 எனக்கு ஹலால் மற்ற நேரங்களில், ஆனால் இப்போ செய்யக்கூடாது. ஏன்? அல்லாஹ் தடுத்துட்டான். சரி செஞ்சுட்டு போங்க, சாப்பிடுங்க, குடிங்க, யாருமே பார்க்கலையே, யாருமே இல்லையா? யாரும் பார்க்கல, கேமரா இல்லை, டோர் மூடி இருக்குது. நாம டோரை திறந்தா தான் யாரும் உள்ளுக்கு வர முடியும். யாரும் பார்க்க மாட்டாங்களே, சாப்பிடுங்களேன். ஒரு மூமின் சாப்பிடுவாரா நோன்பை பிடித்து கொண்டு? இல்லை. ஏன்? கடமையாக்கியும் பார்த்து கொண்டிருக்கிறான். இது நோன்புல மட்டும், நோன்பு மாதத்தில் மட்டும் இந்த உணர்வு நம்மகிட்ட வரக்கூடாது. எல்லா காலத்திலையும் எல்லா விஷயத்திலையும் வரணும். தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது, பாங்க சொல்லப்பட்டு விட்டதா, நான் இருக்கக்கூடாது. ஆண் பள்ளிக்கு போயிடணும் ஜமாத்தோட தொழுகிறதுக்கு, முதல் ஜமாத்தோட. பெண்கள் வீட்டில் தொழணும். இப்படித்தான் எல்லாம். ஒரு தடுக்கப்பட்ட விஷயம், அதை நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, செய்யக்கூடாது. ஆக அந்த இறையச்சத்தை எனக்கு நோன்பு கற்றுத்தருகிறது. இந்த நோன்பின் மூலமா அந்த பாடத்தை நம்ம படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான இறையச்சத்தை தந்தருள்வானாக, உண்மையான தக்குவாவை தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். இந்த இதில் எனக்கு உங்களுக்கு குறைபாடு இருந்தால் இந்த நோம்பில் அதை முழுமைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.